எல்லோரும் ஜிம்முக்கு ஒன்று காலையில் போவாங்க, இல்லைன்னா சாயங்காலம் போவாங்க. ஆனால் என்ன கேட்டால் எனக்கே தெரியாது எப்போ போவேன்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் போயிட்டு வந்துடுவேன். அதாவது என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போவேன். தம்பி முன்னாடிலாம் தூங்கிடுவான் கொஞ்சம் நேரம். தூங்குகிற டைமில் வந்து போயிட்டுருப்பேன். ஆனால் என்ன அப்படின்னா இப்போலாம் தூங்குறதே இல்லை. ஸோ அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துடுவேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முதற்கொண்டு ப்ளஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. வச்சுருக்காங்களே தவிர நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்ததே இல்லை. நான் சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். பார்த்தீங்களா ஜிம்மில் ஆளே இல்லை அப்படின்னா இது காலையிலையும் இல்லை சாயங்காலமும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் தான். மணி ஒரு 3 மணி போல் சும்மா வந்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சரி அந்த சமயத்தில் நம்ம போய் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் நான் வந்ததே கிடையாது. நான் ஒன்லி வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுவேன், இல்லைனா ட்ரெட்மில்லில் வாக் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதுதான் நான் பண்ணுற ஒரே ஒரு எக்ஸசைஸு. என்ன பண்ணுறது, நம்மலாம் வந்துட்டு தனியாக குழந்தைங்கள மேனேஜ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஏதாவது நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே சைக்கிளிங் தான் மோஸ்ட்டாக போவேன். சைக்கிளிங் போயிட்டு ட்ரெட்மில் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது தான் ட்ரெட்மில் போவேன். ஏன்னா பின்னாடியே வந்து நின்றுடுவான், அதில் கை வச்சுட்டானா பிரச்சனை ஆகிடுன்றதுக்காக ட்ரெட்மில் பண்ண மாட்டேன். ஸோ சைக்கிளிங் தான் எப்பயுமே பண்ணுவேன். சைக்கிளிங் என்ன ரொம்ப நேரம் பண்ணுவேன்னு நினச்சிங்களா? ஏதோ கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். அவன் அமைதியாக இருக்கிற வரைக்கும் பண்ணிவிட்டு நான் மாட்டி கிளம்பிடுவேன். அதுவும் அவனுக்கு ஏதாவது டிவி போட்டு விட்டால் தான் அவன் அமைதியாக இருப்பான். ஜிம்லலாம் இங்கே டிவி இருக்கும். அவனுக்கு பிடிச்ச பாட்டு டிவியில் போட்டு விட்டுட்டு நான் மாட்டுட்டு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் கீழே நின்று கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அவ்வளோதான் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம். பால்கனியில் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருப்பான். அவன் அந்த பக்கம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான் வீட்டுக்கு.